மேலும் தந்தை பெரியார் போராட்டத்தினுடைய தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு இந்திய அளவிலான மிகப்பெரிய வரலாற்று சம்பவத்தில் தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்கள். தோழர்களே, அம்பேத்கர் என்ற வார்த்தைய நாடாளுமன்றத்தில் 7 முறை சொல்றாப்புல ஒரு திமிர்த்தனம். அந்த வீடியோ போய் லோக்சபா டிவில இருக்கு, சதான் டிவி ஒரு யூடியூப்ல பாருங்க. எவ்வளவு கேலி, கிண்டல், எகத்தாளம், பார்ப்பனிய திமிர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அமித்ஷா கிட்ட வெளிப்படுது. அவ்வளவு திமிர அவ்வளவு லாவகமா பேசுறாப்புல. அம்பேத்கர் அம்பேத்கர், ஆமா அம்பேத்கர் தான் சொல்லுவோம், வேற யாரும் சொல்லணும்? அப்போ அம்பேத்கரை ஏன் சொன்னா இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? இப்ப சாவர்கர்னு சொல்லுமா, கோல்வார்கர்னு சொல்லுமா, ஹெட்கேவர்னு சொல்லுமா, மூஞ்சேன்னு சொல்லுமா, யாரும் சொல்லணும்? இந்த நாட்டின் பெரும்பான்மை விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், இந்த நாட்டிலுடைய உழைக்கும் மக்களுக்கான அரசியலை பேசியவர் அம்பேத்கர். இப்போ நமக்கு பொதுவிலே அம்பேத்கர்னா என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார். இப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் நீ என்ன சாதியாரு, மதமாறு, வர்க்கமாறு, இனமாறு, என்ன வேணுமானாலும் இரு, ஆனால் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நீ யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அம்பேத்கரை தான் படிக்கணும். அம்பேத்கரை படித்தா மட்டும்தான் நீ யாருங்கிறது உனக்கு தெரியும். அம்பேத்கர் அமித்ஷா படிச்சாரா? அமித்ஷா படிச்சார் படிக்கல ரெண்டாவது. இப்ப நாம் பொதுவிலேயே இந்த பிரச்சனையுடைய தன்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு உள்துறை அமைச்சர் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை கொண்டு வராங்க. அதை எவ்வளவு நுணுக்கமா மடைமாத்துறதுக்காக அல்லது அம்பேத்கர் உள்ள கொண்டு வந்து இந்த பிரச்சனை அப்படியே திசை திருப்புறாங்க. இப்ப நாம எதுக்காண்டி போராடிட்டு இருக்கோம்? ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற கொண்டு வரக்கூடாது, இந்த நாடு ஒரு சர்வாதிகார அதிபராட்சி நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கறத பேசுறதுக்கு பதிலா அம்பேத்கர் தலைவரை அவரை பத்தி பேச வச்சுட்டாங்க. அப்ப நிகழ்ச்சி நிரலை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், பாசிஸ்டுகள் தீர்மானிக்கிறார்கள். எவ்வளவு திமிர்த்தனத்தோட அதை பேசிட்டு அது அமித்ஷா என்ன விளக்கம் சொல்றாரு? அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். காங்கிரஸ் கட்சி வெட்டி ஒட்டிடுச்சு, இந்தியா கூட்டணிக்காரங்க அதை தப்பா இன்டர்பிரேட் பண்றாங்க மக்கள் கிட்ட. ஆனா லோக்சபா டிவில லைவ்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குது. ரெக்கார்ட் ஆனதை குறித்து இவங்களுக்கு காலங்காலமாவே RSS, பிஜேபி, சங்க பரிவார், இந்துத்துவ பயங்கரவாத குரூப்புக்கு காலங்காலமாகவே கடந்து போன வரலாறு மட்டும் கிடையாது, நம் கண் முன்னால் நடந்த வரலாறு கூட மாற்றி தான் பேசுவானுங்க. இவங்கள்ட்ட குறைந்தபட்ச அரசியல் நேர்மை, குறைந்தபட்ச ஒரு அடிப்படை ஜனநாயகத்தை எதுவுமே கிடையாது. அப்போ அம்பேத்கரை இவர்கள் திட்டமிட்டு களவாட முயற்சித்தது ஓட்டு போயிடும். வேற என்ன? வேற அம்பேத்கரை ஏன் வழக்கம் சொல்ல வேண்டியதா இருக்குது? இப்ப அமித்ஷாவோ அல்லது RSS, பிஜேபி காரர்களோ ஏன் வழக்கம் சொல்ல வேண்டியது இருக்கு? ஏறக்கூட இந்தியாவில் 20 கோடிக்கு மேற்பட்ட தலித் மக்கள் ஓட்டு இருக்குது. இதை எப்படி கவர்றது? எல்லா மாநிலத்திலும் இப்ப தமிழகத்துல விடுதலை சிறுத்தைகள், இந்தியா முழுக்குமே நம்ம சொல்லலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர இந்தியாவில் ஒரு சொல்லக்கூடிய தலித் அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள், எந்த அமைப்பு இந்த முற்போக்கு ஜனநாயகத்திற்கும் அம்பேத்கர் கொள்கையில் ஒன்று நிற்குது. அப்ப இதை அழிக்க வேண்டும், அம்பேத்கரை சுவீகரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு விதத்திலிருந்து பார்த்தா அமித்ஷா சொன்னா நம்ம வரவேற்கலாங்க. ஏன்னா அதுதான் அமித்ஷாவுடைய RSS, பிஜேபி உண்மையான பண்பு. அதுதான் அம்பேத்கர் உங்களுக்கு இணைஞ்சல். அம்பேத்கரை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விஷயம். அம்பேத்கருடைய எழுத்து, பேச்சு, அவர் கடைசியாக எழுதிய புத்தமும் தமிழும் என்ற புத்தகம் உள்ளிட்ட எல்லா விஷயம் நமக்கு சொல்ல வருவது என்ன? இந்தியா என்பது ஒரு பார்ப்பன பயங்கரவாத பாசிச நாடு. இந்தியாவை மிக தீவிரமாக ஆய்வு செய்தவர்களில், இன்னும் சொல்ல நான் ஒரு லெப்டிஸ்ட், நான் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், இடதுசாரிகளை காட்டிலும் இந்தியாவை மிக துல்லியமாக சரியாக ஆய்வு செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் ஆய்வு செய்திருக்கிறாரு. சாதியை குறித்து, சாதிக்கும் வர்க்கத்துக்குமான உறவுகளை குறித்து மிக சரியாக ஆய்வுகளை செய்தவர் அம்பேத்கர் தான். அந்த அம்பேத்கரை தான் இவங்களுக்கு கசக்குது. ஏன் கசக்குது? அம்பேத்கர் ஜனநாயகம் கேட்டார்,
அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். அம்பேத்கர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை பேசினார். அப்போ அதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு? அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னால் வெள்ளைக்காரனுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுங்க? மனுஸ்மிருதி தானே இருந்துச்சு. மனுஸ்மிருதி ஜாதிக்கு ஒரு நீதி, வர்ணத்துக்கு ஒரு நீதி தானே இருந்துச்சு. அப்ப அதை மாற்றி அமைச்ச ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி என்றால் டாக்டர் அம்பேத்கர் மட்டும்தான் அது. அப்ப அந்த கோணத்தில் இருந்தவர்கள் அம்பேத்கரை எதிர்க்கிறார்கள். அப்ப அம்பேத்கரை போற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்ச்சி போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலங்கள் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு கடந்த 20 ஆண்டுகள் வரலாற்றின் மிக முக்கியமான நேரம் என்ன அப்படின்னா, பாசிச காலத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பாசிசம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்திட்டே இருக்காங்க. கூட்டம் 1 மணி நேரம் நடத்திக்க, அரை மணி நேரம் தான் பேசு, இதெல்லாம் பத்தி பேசாத, மதத்தை பத்தி பேசாத, அந்த கட்சியை பத்தி பேசாத. இதெல்லாம் என்ன? விடிய விடிய கூட்டம். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. அம்பேத்கர் பெரியார் காலத்துல இருந்து நம்ம விடிய விடிய கூட்டம் போட்ட காலம் போயிட்டு எனக்கு கூட்டத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், எல்லாம் எதையும் பேசாத. அப்ப எதைத்தான் பேசணும்? எதை பத்தி பேசணும் அப்படின்னா ராமர் கோயிலை பத்தி பேசு. ராமர் கோயில் பத்தி அமித்ஷா சொல்றாங்க இல்லையா, அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு பதிலாக நீங்க சாமி பேரை சொன்னா சொர்க்கம் கிடைக்குங்கிறாரு. அப்ப அம்பேத்கர் பேரை சொன்னா நரகத்துக்கு போவோமா? அப்ப இவர்கள் சொல்ல வருவது என்ன? அம்பேத்கர் என்பவர் அவர் ஓட்டுக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபண்டமெண்டல் கமாடிட்டியா பாக்குறாங்க, ஒரு வர்த்தக பொருளா பாக்குறாங்க. இதுதான் RSS உடைய நிலை. அப்ப இதை இனிமேல் அம்பேத்கருக்கு இந்தியா முழுவதும் RSS பிஜேபி எந்த கூட்டம் நடத்தினாலும் நாம போய் அங்க கலகம் பண்ணணும், வேற வழி கிடையாது. அங்க அம்பேத்கருக்கு நீ மாலை போடாத, நீ அம்பேத்கரோட எதிரி. அம்பேத்கர் என்பவர் இந்த நாட்டின் பெரும்பான்மை உழைக்கும் மக்களுக்கும் முற்போக்கு பெரியாரி அம்பேத்கரிய அவர்களுக்காக போராடிய ஒரு தலைவர். அந்த தலைவரை பார்ப்பன சனாதனம் பேசக்கூடிய RSS கையில் எடுக்க விடக்கூடாது, பிஜேபி கையில் எடுக்க விடக்கூடாது. அம்பேத்கரை நான் போட்டுகிறேன் சொல்லக்கூடியவர்கள் யாரோ பிஜேபி கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரை நம்ம அம்பலப்படுத்த வேண்டும். ஆக நண்பர்களே, தோழர்களே, தமிழகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சொல்லாடல் ஒன்று சொல்லுவாங்க, இது பெரியார் மண் என்பார்கள். நண்பர்களே, தமிழ்நாடு பெரியார் மண் என்றால் இந்தியா அம்பேத்கருக்கான மண், இந்தியா அம்பேத்கரோட அரசியலை ஏற்றுக்கொள்கின்ற மண். அப்படி நாம பார்க்கணும். இதை வெறுமனே அம்பேத்கர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்தை மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்டங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு ஒரு தொண்டையில மாற்ற முள்ளு மாதிரி பாதி குடிச்சு பாதி ஜீரணமாக விஷம் மாதிரி அவங்க தொண்டையில் நின்றுட்டே இருக்குது. ஆனால் அம்பேத்கருடைய மிக முக்கியமான பங்களிப்பு என்பது பார்ப்பனிய எதிர்ப்பு. இந்திய ஜனநாயகத்தை, சமூகத்தை பார்ப்பனியத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக, பார்ப்பனியத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக அவர் செய்த பங்களிப்பு மிக முக்கியமானது. ஆகவே அம்பேத்கரை போற்றுவோம், RSS பிஜேபி சங்க பரிவார் கொண்டு அம்பலப்படுத்தும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.